காலையிலேயே ட்விட்டர்ல கொடுத்துட்டேன். அனைத்து மகளிருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுபடி அவரும் வெளியிட்டாங்க. நீங்க கேட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? அவரை தான் நீங்க கேட்கணும். அந்த கேள்வி அவரோட தான் கேட்கணும் சார். அதான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவர்கள் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் நான் இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டு சொன்னேன். அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலின். இதை நீ அவரை கேளுங்க. நான் சொல்றேன்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவரவர்கள் விருப்பப்படி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த கேள்வியை அவரை தான் நீ கேட்கணும். ஏங்க நிறைய அறிவிப்பு கொடுத்துட்டோம். கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்துருக்குறோம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் கொடுத்தோம். இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய கொடுத்தோம். இன்னைக்கு பாருங்க ட்விட்டர்ல போட்டிருக்க அழகா என்னென்னலாம் செஞ்சுன்னு பார்த்து அதை உங்களுடைய தொலைக்காட்சியில வெளிப்படுத்துங்க. நான் சொல்றேன், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைமை அறிவிப்பு வெளியிடுறாங்க. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைப்படி நான் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வங்கியில் செலுத்தப்படும். அதே போல் இன்றைக்கு அம்மா இருசக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு வாங்குற மகளிருக்கு 25,000 மானியம் கிடைக்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். இலவசத்தை முற்றிலுமா மறுத்த விஜய் இன்னைக்கு